துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீண்ட கால மனக்கசப்பு உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்று தான் கூற வேண்டும். காலச்சக்கரத்தில் சனியின் ஆதிக்கம் உங்கள் ராசிக்கு 4ஆம் மற்றும் 5ஆம் வீடுகளில் இருக்கும் பொழுது மனதில் ஏற்படும் காயங்களும் மனக்கசப்புகளும் எளிதில் ஆறாமல் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதுவுமே உங்களுக்குள்ள தெரியாது. எதுவுமே தெரியாமல் இருந்த விஷயங்கள் கூட இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் புரிந்தும் தெரிந்தும் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே மன்னிக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் என்றாலும் ஒருமுறை அவங்களுடைய நம்பிக்கை துரோகத்திற்கு உள்ளானால் அந்த வடுவானது அவங்களுடைய மனதில் ஆழ பதிந்து கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டாங்க. இருந்தாலும் மற்ற நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்திய நபர்கள் போய் பேசினால் மீண்டும் மரியாதை கொடுத்து பேசக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் இதுவரைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் ஆண்களும் சரி பெண்களும் இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட ஏமாற்றங்களும் சண்டைகளும் ஆகியவற்றின் விளைவாகவே உருவான மனக்கசப்புகள் நாள் கணக்கில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இல்லாமல் மாத கணக்கில் அல்லது ஆண்டு கணக்கில் இன்னும் நீடித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாகி கொண்டே தான் இருக்கும். எதிரி இருப்பவர்கள் இயல்பாக பேச முயன்றாலும் உங்களால் கடந்த கால கசப்பான சம்பவங்களை மறக்க முடியாத ஒரு சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அந்த கசப்புணர்வு உங்களின் அன்றாட செயல்பாடுகளையும் முக மலர்ச்சிகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் பாதித்து கொண்டுமே தான் இருக்கும். மனதை ஒருமுகப்படுத்த முடியாமல் பழைய நினைவுகளிலேயே உழன்று கொண்டிருப்பது உங்களுடைய உடல் நலத்தை இன்னும் பாதித்து கொண்டும் தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆன்மீக வழிபாடும் தியானமும் மட்டுமே இந்த நீண்ட கால மனக்கசப்பில் இருந்து உங்களை விடுவிக்க முடியும் என்பதை உங்களுக்குள்ள நிச்சயமா உணர்த்தி கொடுக்கும். சில குடும்ப பிரச்சனைகள் ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்தில் முடிவது கிடையாது. குறிப்பா உணர்ச்சி சார்ந்த காயங்கள் நீண்ட காலம் உங்களுடைய மனதில் பதிந்து கொண்டே தான் இருக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்க வெளியில் அமைதியாகவே இருந்தாலும் உள்ளுக்குள்ள நடந்தவற்றை மறக்காமல் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர்கள். அது உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்குள்ள என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியாமல் கிடையாது. இதனாலேயே வெளிப்படையாக எல்லாம் சரியாக இருப்பது போலவே உங்களுக்குள்ள தோன்றினாலும் மனக்கசப்பு நீண்ட காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து கொண்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. குடும்பத்துல மரியாதை குறித்த கவலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்திருக்கும். குடும்பத்தின் பெயர், மரியாதை மற்றும் சமூகத்தில் உள்ள மதிப்பு குறித்த கவலைகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகமாக கொண்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் வெளியில் பேசப்பட்ட போது மற்றவங்க என்ன நினைப்பார்கள் என்ற ஒரு பயமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்திருக்கலாம். இதனாலேயே உண்மையான பிரச்சனையை சரி செய்வதை விட அதை மறைக்க முயற்சித்த ஒரு சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு நேரத்துல நான் தான் இந்த ஒரு தவறை பண்ணினேன் என்று முன்னின்று நீங்கள் அனைவரின் முன்னாடியும் நீங்கள் சொல்லியிருந்தாலே அது அந்த ஒரு நாளிலேயே அந்த ஒரு பிரச்சனை முடிந்திருக்கும். அதை மறைக்க வேண்டும் என்று நினைத்து இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு சந்தேக உணர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள துரத்தை கொண்டுமே தான் இருக்கும். துலாம் ராசிக்கு 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம் மற்றும் கௌரவத்தை குறிக்கும் இடமாகவே இருக்கும். இதன் அதிபதி சந்திர பகவான். சந்திரன் தேய்பிரையாக இருக்கும் பொழுதோ அல்லது ராகு கேதுக்களின் பிடியில் சிக்கி கிரகத்தோஷம் பெறும் பொழுதோ உங்களது சமூக அந்தஸ்து மற்றும் குடும்ப கௌரவம் குறித்த கவலைகள் உங்களை வாட்டி வதைத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் சில தவறான நடவடிக்கைகள் அல்லது வெளியிலிருந்து வரக்கூடிய வதந்திகள் உங்களுடைய குடும்ப பெயருக்கு களங்கங்களை விளைவித்து விடுமோ என்ற ஒரு பயம் உங்களை எப்போதும் தொற்றிக்கொண்டும் அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஊரார் என்ன பேசுவார்களோ என்ற சமூக பயமானது உங்களை சுதந்திரமாக செயல்பட விடாமல் இன்னும் தடுத்து கொண்டே தான் இருக்கும். கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பல நஷ்டங்களையும் அவமானங்களையும் சகித்து கொண்டு வெளியே புன்னகைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இந்த கௌரவ பயம் உங்களை நிம்மதியாக தூங்க விடாமல் செய்யும் ஒரு மன ரீதியான ஒரு சவாலாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.
நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை என்பது உருவாக ஆரம்பிக்கும். துலாம் ராசி என்பர்களை தேவையற்ற விவாதங்களை நீங்கள் முடிந்த அளவுக்கு தவிர்த்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு இது செய்ய வேண்டுமோ அதனை மட்டும் நீங்கள் சரியான முறையில் செய்யுங்கள். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் எல்லாமே குறைந்து வாழ்க்கைக்குள்ள முன்னேறக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் நிச்சயமா மாறிவிடுவீங்க. வாகன பழுதுகளை நீங்க சீர் செய்திருப்பீங்க. இது வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் அலைச்சலுக்கேற்ப லாபங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் ஏற்பட போகிறது. வியாபாரத்தில் புதுமையான வாய்ப்புகளும் சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக அமையும். சுப காரியங்களில் பொறுமையுடன் நீங்கள் இருக்க வேண்டும். பொறுமையுடன் நடந்து செயல்பட்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களிலும் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும். முடிந்த அளவுக்கு நன்மைகள் என்பது கிடைக்க வேண்டும் என்றால் நல்ல விதமான விஷயங்களை நீங்கள் செய்தால் மட்டுமே நடக்கும். அடுத்ததான் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை என்பது உருவாகும் ஒரு நேரம் இதுவாகத்தான் இருக்கும். குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டின் குருவின் 9ஆம் பார்வை பதியும் போது பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் ஒரு நேரம் இதுவாக மாறிவிடும். கருத்து வேறுபாடு காரணமாக தனித்தனியாக வாழ்ந்து வந்து அண்ணன் தம்பிகள் அல்லது பங்காளிகள் தங்களுக்குள் இருந்த முரண்பாடுகளை பேசி தீர்த்து கொண்டு ஒற்றுமையாக மாற வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய குடும்பத்தை 3வது நபர்கள் யாரேனும் வந்து உங்களுடைய குடும்பத்தையே முழுமையாக அழித்து விடுவார்கள். எனவே முடிந்த அளவுக்கு அண்ணன் தம்பிகள், உடன் பிறந்தவர்கள், துணைவன் துணைவிகள், பெற்றோர்கள், குழந்தைகள் அனைவரும் யாராவது ஒருவர் இறங்கி வந்து பேசி ஒரு கூட்டு குடும்பமாக வாழ முயற்சி செய்யுங்கள். அல்லது உங்களுடைய சொத்துக்களையோ உங்களுடைய குடும்பத்தையோ அழிக்கக்கூடிய 3வது நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுத்து வந்து விடுவார்கள். கூட்டு குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் எல்லாமே நீங்கி குடும்ப ஒற்றுமையானது பலப்படும். பண்டிகைகள் மற்றும் குலதெய்வ வழிபாடுகளில் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக கூடி மகிழக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. குடும்பத்தின் மூத்த முன்னோர்களின் ஆசை உங்களுக்குள்ள பரிபூரணமாக கிடைக்கும். ஒருவருக்கொருவர் துரோகம் செய்யாமல் பரஸ்பர நம்பிக்கையுடன் குடும்ப ரகசியங்களை காத்து குடும்ப முன்னேற்றத்திற்காக அனைவரும் ஒருங்கிணைந்து உழைக்கும் உன்னதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள இப்பொழுது உருவாக்கும். இந்த ஒற்றுமை உங்களது ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பு கிடையமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. குடும்பத்தில் பல காலமாக இருந்த பிரிவினைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறைய தொடங்கும். ஒன்றாக அமர்ந்து பேசும் வாய்ப்புகள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்யக்கூடிய ஒரு நேரமும் இதுவாகத்தான் இருக்கும். நாம் எல்லோரும் ஒன்றுதான் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள உருவாகும். இது குடும்பத்தின் வலிமையை மீண்டும் மீண்டும் அதிகரித்து கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இதுவரை தன்னம்பிக்கை குறைவாக இருந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இனிமேல் தங்களுடைய திறமைகளை நம்ப தொடங்கக்கூடிய ஒரு நபராக நீங்களே மாறிவிடுவீங்க. மற்றவங்களும் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கவும் தொடங்குவார்கள். ஒரு காலத்தில் சந்தேகிக்கப்பட்ட உறவுகள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வலுப்பெற்றுவிடும். வாழ்க்கையில முன்னேற தேவையான மன உறுதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா வந்து விடுவீங்க. இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். முடிந்திருக்கும். அதை மறைக்க வேண்டும் என்று நினைத்து இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு சந்தேக உணர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள துரத்தை கொண்டுமே தான் இருக்கும். துலாம் ராசிக்கு 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம் மற்றும் கௌரவத்தை குறிக்கும் இடமாகவே இருக்கும். இதன் அதிபதி சந்திர பகவான். சந்திரன் தேய்பிரையாக இருக்கும் பொழுதோ அல்லது ராகு கேதுக்களின் பிடியில் சிக்கி கிரகதோஷம் பெறும் பொழுதோ உங்களது சமூக அந்தஸ்து மற்றும் குடும்ப கௌரவம் குறித்த கவலைகள் உங்களை வாட்டி வதைத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் சில தவறான நடவடிக்கைகள் அல்லது வெளியிலிருந்து வரக்கூடிய வதந்திகள் உங்களுடைய குடும்ப பெயருக்கு களங்கங்களை விளைவித்து விடுமோ என்று ஒரு பயம் உங்களை எப்போதும் தொற்றிக்கொண்டும் அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஊரார் என்ன பேசுவார்களோ என்ற சமூக பயமானது உங்களை சுதந்திரமாக செயல்பட விடாமல் இன்னும் தடுத்து கொண்டே தான் இருக்கும். கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பல நஷ்டங்களையும் அவமானங்களையும் சகித்து கொண்டு விலையை புன்னகைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இந்த கௌரவ பயம் உங்களை நிம்மதியாக தூங்க விடாமல் செய்யும் ஒரு மன ரீதியான ஒரு சவாலாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.
நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை என்பது உருவாக ஆரம்பிக்கும். துலாம் ராசி என்பர்களை தேவையற்ற விவாதங்களை நீங்கள் முடிந்த அளவுக்கு தவிர்த்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு இது செய்ய வேண்டுமோ அதனை மட்டும் நீங்கள் சரியான முறையில் செய்யுங்கள். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் எல்லாமே குறைந்து வாழ்க்கைக்குள்ள முன்னேறக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் நிச்சயமா மாறிவிடுவீங்க. வாகன பழுதுகளை நீங்க சீர் செய்திருப்பீங்க. இது வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் அலைச்சலுக்கேற்ப லாபங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் ஏற்பட போகிறது. வியாபாரத்தில் புதுமையான வாய்ப்புகளும் சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக அமையும். சுப காரியங்களில் பொறுமையுடன் நீங்கள் இருக்க வேண்டும். பொறுமையுடன் நடந்து செயல்பட்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களிலும் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும். முடிந்த அளவுக்கு நன்மைகள் என்பது கிடைக்க வேண்டும் என்றால் நல்ல விதமான விஷயங்களை நீங்கள் செய்தால் மட்டுமே நடக்கும். அடுத்ததான் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை என்பது உருவாகும் ஒரு நேரம் இதுவாகத்தான் இருக்கும். குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டின் குருவின் 9ஆம் பார்வை பதியும் போது பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் ஒரு நேரம் இதுவாக மாறிவிடும். கருத்து வேறுபாடு காரணமாக தனித்தனியாக வாழ்ந்து வந்து அண்ணன் தம்பிகள் அல்லது பங்காளிகள் தங்களுக்குள் இருந்த முரண்பாடுகளை பேசி தீர்த்து கொண்டு ஒற்றுமையாக மாற வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய குடும்பத்தை 3வது நபர்கள் யாரேனும் வந்து உங்களுடைய குடும்பத்தையே முழுமையாக அழித்து விடுவார்கள். எனவே முடிந்த அளவுக்கு அண்ணன் தம்பிகள், உடன் பிறந்தவர்கள், துணைவன் துணைவிகள், பெற்றோர்கள், குழந்தைகள் அனைவரும் யாராவது ஒருவர் இறங்கி வந்து பேசி ஒரு கூட்டு குடும்பமாக வாழ முயற்சி செய்யுங்கள். அல்லது உங்களுடைய சொத்துக்களையோ உங்களுடைய குடும்பத்தையோ அழிக்கக்கூடிய 3வது நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுத்து வந்து விடுவார்கள். கூட்டு குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் எல்லாமே நீங்கி குடும்ப ஒற்றுமையானது பலப்படும். பண்டிகைகள் மற்றும் குலதெய்வ வழிபாடுகளில் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக கூடி மகிழக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. குடும்பத்தின் மூத்த முன்னோர்களின் ஆசை உங்களுக்குள்ள பரிபூரணமாக கிடைக்கும். ஒருவருக்கொருவர் துரோகம் செய்யாமல் பரஸ்பர நம்பிக்கையுடன் குடும்ப ரகசியங்களை காத்து குடும்ப முன்னேற்றத்திற்காக அனைவரும் ஒருங்கிணைந்து உழைக்கும் உன்னதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள இப்பொழுது உருவாக்கும். இந்த ஒற்றுமை உங்களது ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பு கிடையமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. குடும்பத்தில் பல காலமாக இருந்த பிரிவினைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறைய தொடங்கும். ஒன்றாக அமர்ந்து பேசும் வாய்ப்புகள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்யக்கூடிய ஒரு நேரமும் இதுவாகத்தான் இருக்கும். நாம் எல்லோரும் ஒன்றுதான் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள உருவாகும். இது குடும்பத்தின் வலிமையை மீண்டும் மீண்டும் அதிகரித்து கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இதுவரை தன்னம்பிக்கை குறைவாக இருந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இனிமேல் தங்களுடைய திறமைகளை நம்ப தொடங்கக்கூடிய ஒரு நபராக நீங்களே மாறிவிடுவீங்க. மற்றவங்களும் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கவும் தொடங்குவார்கள். ஒரு காலத்தில் சந்தேகிக்கப்பட்ட உறவுகள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வலுப்பெற்றுவிடும். வாழ்க்கையில முன்னேற தேவையான மன உறுதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து வாழ்க்கையில போதுமான அளவு